என்னங்க செய்கிறீங்க? சிக்கன் கிரேவி. என்னென்ன போட்டிருக்கீங்க? சோம்பு, கருவேப்பிலை. எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை. ஆமாம். ஓகே. என்ன சிக்கன்ட்ட? ஃப்ரை பண்ணி சிக்கன். ஃப்ராய்லர். போடுங்க சார். எல்லாமே விறகடுப்பில் தான் செய்வோம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணுறோம். கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டாக கறி சமைக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எண்ணெய், பட்டை சோம்பு போட்டாங்க, கருவேப்பிலை போட்டாங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் போடுறாங்க. தக்காளி போடுறாங்க. அடுத்து என்னங்க அத்தை? மஞ்சத்தூள். ஓகே, போதுங்க அத்தை. ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுக்கோங்க அத்தை. அப்போ தான் அத்தை மேலெல்லாம் எடுத்து பீரோக்குள்ளே வச்சுருங்க அழகா. போடுங்க. மிளகாத்தூள் போலியாத்த? ஈரல் இருந்து இதிலே போட்டுருங்க ஈரல்லாம். அது குழம்புக்கு. குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டு தக்காளி தான் நறுக்கிட்டே. வெங்காயம் நறுக்கிட்டே, தக்காளி மட்டும் இது வந்து நடக்காத பரம்பரை. குளிச்சுட்டு வந்துட்டுனா சாமி ட்ரெஸ்லாம் எடுத்து தருவீங்களா? அவர் துவைப்பார். அதுக்கு தான். குளிச்சுட்டு வந்து சாமி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா துவைச்சிடுவார். அதுக்கு தான். ஏன் அப்போ குளிச்சுட்டு என்ன குளிக்காம துவைச்சி எடுத்து எல்லாத்தையும் மடிச்சு வச்சிடலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுட்டாங்க. தக்காளி மட்டும் நறுக்கு போதும். அலசிட்டு இரு. இப்ப சிக்கன் கிரேவி நடக்குது. அது குழம்புக்கு. இந்த தண்ணி இங்க இருக்கு. அவராதான் அப்பயே கேட்டாரு, சட்டி போதுமா நீ போதுமா. அடுத்து என்னங்க போடுறீங்க? சிக்கன் பொடி. ஓகே. செம்மையா செய்வாங்க தெரியுமா? நல்லா இருக்குமா? எண்ணியா சாப்பிடுங்க. எண்ணியா சாப்பிடுங்க. ஏன்னா அத்தை சமையல் நான் எப்போ சாப்பிட்டேன்? நீ உன் பர்த்டேக்கு வந்துட்டு சாப்பிட்டது தான். அப்புறம் திருவிழாவுக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்டோம்ல. மொட்டை அடிச்சுட்டு அம்மா தானே அங்கே சமைச்சாங்க. எங்கள் அம்மா சமைச்சாங்களா? நீங்கள் தானே சமைச்சிங்க. அத்தை தான் சிக்கன் கிரேவிலாம் போடுவாங்க. செம்ம டேஸ்ட்டு. அப்பையும் பாப்பா அழுகுற ஆடுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்கிட்டு வாழுதா ஓடிடு. போதுமா அத்தை சிக்கன் மசாலா? மம்மி உரப்பே இருக்காது மம்மி. வீட்டு பொடி கொஞ்சோண்டு இருந்தால் போடுங்க. உரப்பு நல்லாயிருக்கும். இப்போ வீட்டு பொடி கொஞ்சோண்டு எடுத்துடும். அதை காமிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். வேணாம், சிக்கன் பொடி போடுவோம். வீட்டு பொடி குழம்பு போட்டுக்கலாம். அதை குழம்பு இல்லை, அது பச்சை மிளகா போட்டிருக்கோம்ல, உரப்பு கரெக்டாக இருக்கும். அந்த இது போட்டு அரைக்கிறது அரைச்சி. உப்பு போட்டிங்களாங்கிட்ட வதக்கி தரணும். அதை அரைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தனமாக பண்ணாதீங்க. வதக்கி தரண்டி.
அது என்னத்த அத்தா கலரே பார்க்க செம்மையா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. ஓகே.